சொல்றாங்க மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்க, இப்ப ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. ஏமாற்றமா இருக்கா இல்ல மாற்றம் தானா? மாற்றம் தாங்க. என்னங்க இப்ப கொஞ்சம் இவரோட இதை பார்த்தா எங்களுக்கு இனி எப்பவுமே இவரே தான் வரணும் அப்படிங்கறத எங்களோட தாட்டு. மீண்டும் விஜயா தான் வருவோம் இப்படி. ஏன்னா இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா பண்ணலைன்னா அது சொல்ல முடியாது இல்ல, எப்படி வருது என்ன வருது. 60 நாள்ல பண்ண முடியுமா? 60 வருஷமா வேலை இது பண்ணி என்ன பண்ணீங்க? நீங்க யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க? எந்த எம்ப்ளாய்மெண்ட்ல ஆள் எடுத்தீங்க? இப்ப அவங்க உங்க கண்ணு முடியாதான வெள்ளை அறிக்கை எல்லாம் அறிக்கை விட்டாங்க. இவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்குது, இவ்வளவு காலி பணியிடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணு முடியாதான்னு காமிக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டியது. நாங்க இத்தனை நாள் எடுத்துருக்கோம்னு கண்ணு முன்னாடி இவங்க காமிக்க வேண்டியதானே. அவரை சொல்றதுக்கு யாருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சரிங்களா? இன்னும் ஆக்சுவலா சொல்ல போனா நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேற கட்சிக்கு தான் நாங்க இது ஓட்டு போட்டோம். சரிங்களா? ஓட்டு போட்டதெல்லாம் வேற ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப இவரோட இதை பார்த்தா எங்களுக்கு இனி எப்பவுமே இவரே தான் வரணும் அப்படிங்கறத எங்களோட தாட்டு. அவர் எல்லாத்துக்கும் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. சும்மா உட்கார்ந்து ஏன் நீங்க அது இது சொல்றீங்க? லஞ்சம் வாங்குறாங்க, அது வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. இவங்க பழக்கி விட்டதான இத்தனையும். இவங்க பழக்கி விட்டதா? எங்கேயோ ஒரு கற்பழிப்பு, நானும் ஒரு பெண் தான், எங்கேயோ ஒரு பலாத்காரம் நடக்குது, எங்கேயோ ஒரு கற்பழி இருக்குது. அவர் தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரை உன்னாலதான் உங்க ஆட்சியில எவ்வளவு நடந்துச்சு? எத்தனை போதைப் பொருளை நீங்க எவ்வளவு குடிச்சிருக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க. சும்மா வாயிருக்குன்னு என்ன வேணா சொல்லக்கூடாது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காசு யாரு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வேலை போட்டு அது எங்கனாலேயே ப்ரூஃப் பண்ண முடியும். நிறைய பேர் 3 லட்சம் கொடுத்து நிறைய பேர் காசு கொடுத்து வேலை வாங்கி இருக்கிறாங்க, ஏமாந்தவங்களும் இருக்கிறாங்க. சரிங்களா? இவரோட ஆட்சியில இத்தனை பேத்துக்கு அவரே பணி நியமன ஆணை, உடல் ஊனமுற்றவங்க, பெண்கள், அவரை பேரை சொல்லி எல்லாம் இந்த கரூர் சம்பவம் அவர் வேலை கொடுத்தாரு. எல்லாமே பாராட்டத்தக்கது. ஒரு சிலர் சொல்றாங்க 42 பேத்துக்கு நாங்களாம் வேலை இல்லாம, நானும் தான் வேலை இல்லாம தான் நானும் தான் இருக்கிறேன், நாங்களும் தான் டிகிரி ஹோல்டர், நாங்களும் தான் வேலை இல்லாம இருக்கிறோம். இருந்தாலுமே அவங்க ஒரு 32 குடும்பத்துக்கு அவர் கொடுத்தது எங்களுக்கு சந்தோஷம் தான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு, அவங்களோட குழந்தைகளுக்கு நல்லதா இருக்கும். சரி, ஓகேங்க. விஜய் அண்ணா பார்த்து சொல்லுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஓகேங்க, நன்றி. பில்டிங் ஒர்க்ல இருக்கிறேன். நிறைய பேர் நான் பஸ் ஸ்டாண்ட் டெய்லி ஒரு 5 ஹவர் கம்பல்சரி இருப்பேன். அப்பப்போ போயிட்டே இருப்பேன். 8 மணி நேரம் வேலைன்னா இங்க அதிக நேரம் இங்கதான் இருப்பேன். நைட் போக வரும், முடிப்பேன் இருப்பேன். ஆனா நிறைய பேர் பாக்குறேன், நிறைய பேர் கஞ்சா பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி இங்க தனியா போலீஸ்க்கு இங்க நம்ம மேட்டருக்கு நாங்களே ஒரு 2 டைம் தரணும் மிரட்டணும். சின்ன பிள்ளைங்க 4:30 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வராங்க பாத்தீங்களா? அப்ப கஞ்சா போறப்ப குருட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல நின்றுக்கிட்டு சின்ன பிள்ளைங்களா லோனை இப்படியே பாத்துட்டே பண்ணிக்கிட்டு எப்படி இப்படின்னு பாத்துட்டு இருந்து நாங்க இந்த கடைக்காரை பிடிச்சி மிரட்டி அங்க பிடிச்சி அடிச்சோம். புரியுதுங்களா? அப்ப போலீஸ் கூப்பிட்டதுக்கு போலீஸ்காரங்க அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அப்ப போலீஸ்காரங்க அவன் போதையிலே இருக்கிறான், நல்லா தெரியுது போதையில இருக்கிறாங்க. கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பயம். இந்த இடத்துல 2 அடி அடிச்சு கூட்டிட்டு போனா தான் இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். அந்த இதெல்லாம் கொஞ்சம் மேட்டூர்ல இன்னும் வரைக்கும் வரல. இந்த ஆட்சியில அது பண்ணனா நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயின் பாதுகாப்பு கம்பல்சரி மேட்டூர்ல இல்ல, பெண் குழந்தைங்களுக்கு இல்ல. சரிங்கண்ணா, இப்போ எதிர்கட்சி தலைவர்கள் மத்த கட்சிக்காரங்க எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ணல, 2 மாசம் ஆச்சு, அட்லீஸ்ட் என்ன ஒரு 6 மாசம் 1 வருஷமாச்சும் பாக்கணுங்க. எடுத்த உடனே ஒரே நாள்ல இப்ப கல்யாணம் பண்ணி ஒரே நாள்ல குழந்தை பெற்று இது பண்ணா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர முடியும். புரியுதுங்களா? அதனால சொல்றவங்க 1008 சொல்லலாம், குறை சொல்லலாம். அது அவங்களுடைய மனம். இது நமக்கு தேவையில்லை. அடுத்தவங்க இது நம்மளுக்கோசம் நாம வாழ்றோம், அடுத்தவங்களுக்கோசம் நம்ம வாழல. அது மாதிரி தான் விஜய் சார் நினைச்சுக்கணும். ஆனா இன்னொன்னு என்னன்னா, அவர் பண்றது எல்லாமே 100% நல்லா இருக்குது. ஆட்சி நல்லா இருக்குது, நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு. வந்த உடனே யாருமே சாதிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் சாதிக்க முடியும். எடுத்தோன்னா சாதிக்க முடியாது. அவங்க இருந்து சாதிச்சு கிழிச்சத இவர் ஒன்னும் அந்த அளவுக்கு இவர் இன்னும் பெருசா தான் பண்ணுவார். அவங்க நினைச்சா வேஸ்ட்டுங்க. அரசியல்ல 1008 பேர் குறை சொல்லுவாங்க. அது அவர் நினைச்ச கூடாது. குறை சொல்றோம், குறை சொல்லிட்டே இருக்கட்டும். நாம பண்றது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். சரிங்கண்ணா, வேற ஏதாவது இருக்கா? வேற உங்களுக்கு பர்சனலா என்ன தேவையா இருக்குண்ணா? பர்சனலா என்னன்னா, இந்த பெண் பிள்ளைங்களுக்கு ஆம்பளைங்க எப்படி வேலை வாய்ப்புக்கு இது பண்றாங்க, அதே மாதிரி பெண் பிள்ளைங்க இப்ப யாரு டிகிரி முடிச்சிருக்காங்களோ ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைன்னு சொன்னார் பாத்தீங்களா? அது மாதிரி பண்றது நல்லது. அந்த இதை சீக்கிரம் பெண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாலும் அந்த கோரிக்கையை சீக்கிரம் நிறைவேற்றணும். அதான் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு வச்சு என்னோட விஷயம் சொல்லல. ஏன் கூட இதுவா BA முடிச்சிருக்கிறா, ஒரு பட்டதாரி தான், இப்ப TNPSC படிச்சுட்டு இருக்கிறா. அது மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க, எத்தனையோ பேர் நம்ம கண்டக்ட் பொண்ணுங்களே நிறைய பேர் பாக்குறோம். அது மாதிரி எல்லா வேலையிலையும் எல்லா பெண்களுக்கும் வேலை வேணும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா நிரந்தர வேலை, கவர்மெண்ட் ஸ்டாஃபே தான் கொடுக்கணுங்கிறதுனால நிரந்தர வேலையை பெண்களுக்கும்
இதுக்கு மேல வந்து யாரும் வந்து இந்த கான்ட்ராக்ட்காரங்க வேலை செஞ்சாங்க பர்மனன்ட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் நிரந்தர வேலையை கொடுத்துட்டு போங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா படிச்சவங்களுக்கு கொடுங்க, படிக்காதவங்களுக்கு வேண்டாம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு 90 வயசு அம்மா, ஆனா இன்னும் 57 வயசு ஆகுது. நம்ம தர்மபுரியிலேயே வேலையில் இருக்குது. மாசம் வந்து 98,000 சம்பளம் வாங்குது. நடக்க முடியல, கை தான் வைக்குது, கையெழுத்து போடுறதா இல்ல. இருக்கிறவங்க ஒரு அப்ப அந்த காலத்துல கஷ்டப்பட்டாங்களா பண்ணாங்க. இதுக்கு மேல அந்த இதுக்கு வேண்டாம். இதுக்கு மேல படிச்ச பொண்களுக்கோ பசங்களுக்கோ வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அது நல்லது. ஓகே, நிறைய பேர் சொல்றாங்க மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்க, இப்ப ஏமாற்றமா தான் இருக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. ஏமாற்றமா இருக்கா இல்ல மாற்றம் தானா? மாற்றம் தாங்க. என்னங்க இப்ப கொஞ்சத்துக்கு கொஞ்சம் எல்லாமே குறைஞ்சிட்டு தாங்க வருது. இப்ப நிறைய பேர் இப்ப நிறைய இடத்துல வந்து கஞ்சா பிடிக்கிறாங்க. குடி இப்ப குடிச்சிட்டு ஏதாச்சும் ரோட்ல இது பண்ணாக்கா போலீஸ் போகுது வருது. இப்ப இதே சின்ன பாருட்டு பிடிக்கிறாங்க, மார்க்கெட்ல பிடிக்கிறாங்க. அப்பெல்லாம் யாருமே கிடையாது. ஆமா, 4 மாசத்துக்கு முன்னால யாருமே எந்த போலீஸும் நிக்க மாட்டான். என்ன இப்ப அடிக்கடி நிக்கிறாங்க. போலீஸ்காரங்க மாட்டு துரத்திட்டு போய் ஆக்சிடென்ட் பண்றது, அவன் வந்து செத்து போயிட்டு அவனுக்கு வந்து ஒரு 2 லட்சம் 4 லட்சம் அவனுக்கு வந்து கமிஷன் பேசி கொடுத்து இதே மெட்ரல் நடந்துச்சு. ஒரு சாதாரண மாட்டு துரத்திட்டு போய் ஒரு வந்து வெறும் பிச்சைக்கார காசு 500 காசுக்கு துரத்திட்டு போய் ஒரு செத்து போயிட்டான். அவன் தரம் அடிக்கும் போது நம்ம மாதிரி கூலிக்காரன் ஒரு செத்து போயிட்டான். அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணி தான் பண்ணாங்க. இப்ப அது மாதிரி எங்கேயும் வசூல் வேட்டையே கிடையாது. வசூல் எந்த போலீஸாரும் 1 ரூபா கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து நியாயமா இருக்குது. அது போதும். ஃபர்ஸ்ட் வந்து சட்டத்துறை நம்மளுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து சட்டம் ஒழுங்கா இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் ஒழுக்கம் வந்துடும். வீட்டுல ஒரு தாய் தகப்பன் கரெக்டா இருந்தா பெத்த பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. அதே மாதிரிதான் கம்பல்சரி எல்லாருமே கரெக்டா ஆயிடுவாங்க. அதுல எந்த மாற்றம். சரிங்கண்ணா, இந்த 2026 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கு இருந்துச்சு? இந்த 2026 இப்ப போன எலெக்ஷன்ல விஜய் தாங்க. ஆனா வந்து சின்ன குழந்தை சொன்னான்னு சொல்லி போடல. என்னோட பேராண்டி தான் ஆசைப்பட்டான், சின்ன பையன் இப்பதான் வந்து யூகேஜி படிக்கிறான், அவன் ஆசைப்பட்டான் போட்டான் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. என்னுடைய மனசாட்சிக்கு நான் வந்து துரோகம்லாம் விஜய் தான் போட்டேன். ஒரு மாற்றம் வேணும்னு போட்டேன். கண்டிப்பா. ஓகேங்கண்ணா, விஜய் அண்ணா கிட்ட சொல்லிடுங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம், கான்பிடண்டா இருங்க. ஓகேண்ணா, தேங்க்யூ. விஜய் அண்ணா ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆகுது. 2 மாசத்துல ஆட்சி நல்லா பண்றாருங்களா? நல்லா பண்றாரு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப 2500 போடல, அது பிரியா தரல, இது பிரியா தரலன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து அந்த 2 மாசத்துல என்ன பண்ண முடியும்? எல்லாரும் பண்றதுதானே அவரும் பண்ண முடியும். அதனால அதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரே இல்ல. முக்காவாசி பேர் அந்த 12 மணிக்கு கதை திறந்தாவே எல்லா கூட்டமும் அங்கதான் இருக்குது. வேலை வெட்டிக்கே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க என்னங்கிறாங்க, குடிக்கலாம் கை நடுக்குது கால் நடுக்குதுங்கிறாங்க. அதனால திறந்துட்டே போறாங்க. அது காந்தி ஜெயந்தி வரப்போ மத்த டைம்ல மட்டும் லீவ் விட்டா விட்டுட்டு போறாங்க. மத்த டைம்லாம் 5 மணிக்கு மேல கடையை திறந்தாலும் 5 மணி கரெக்டா 5 மணி திறந்தாவே எல்லாரும் அவங்கவுங்க பொழப்பையும் பார்ப்பாங்க, கடையும் திறப்பாங்க. இவங்களும் பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்ப 12 மணிக்கு கடை திறக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு பொழப்பு கெடுது. இப்ப எங்க வீட்டுக்காரே பாத்தீங்கன்னா 12 மணிக்கே ஓடி போயிடுறாரு, வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறாரு. அதுக்கோசரம் தான் ஊர் ஜனங்களும் நல்லா இருப்பாங்க, நாங்களும் நல்லா இருப்போம். அதே மாதிரி மாமூலம் 5 மணிக்கு விஜய் திறக்க வச்சிட்டாருன்னா வருஷம் அந்த 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இவரே தான் ஜெயிப்பாரு. ஏன்னா பொதுமக்கள் வந்து இவருக்கே தான் போடுவாங்க. கடையை மட்டும் 5 மணிக்கு திறக்கிற மாதிரி 5 மணிக்கு திறக்கிற மாதிரி. ஏன்னா இல்லாதப்பட்டவங்க நம்மள கூட நம்ம கூழ் கடை வச்சிருக்கோம், பிள்ளைங்க பெருசாகுது, நம்மளை பத்தி பிரச்சனை இல்ல, ஏதோ ஒரு வேலை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். குழந்தை குஞ்சு வச்சிருக்கீங்களா என்ன பண்ணுவாங்க, 12 மணிக்கே போய் பிராந்திகள்ல படுத்துக்கிறானுங்க, 4 கோட்டர் 3 கோட்டர் குடிச்சுட்டு. அதுதான் பிரச்சனை. ஏன்னா ஊர் மக்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். மீண்டும் விஜயா தான் வருவாப்படி. ஏன்னா இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாருன்னா, பண்ணலைன்னா அது சொல்ல முடியாது இல்ல எப்படி வருது என்ன வருதுன்னு. அதனால விஜய் வந்தது இப்ப பாதி பேர் என்னாங்கன்னா, எனக்கு அது செய்யல இது செய்யல, 2500 பிறந்த நாளுக்கு போடுறனாரு போடல அப்படி இப்படிங்கிறாங்க. அது வந்து இப்ப 2 மாசத்துல போட முடியாது. அவரா பார்த்து முடிவு எடுத்து ஒவ்வொரு பிரச்சனையும் முடிச்சுட்டு வரணும். கடைசியா பண்ணிக்கிட்டோம். சிலிண்டர் ரேட்டு ஏறி போச்சு, 450 ரூபாய்க்கு வாங்கினாங்கிறாங்க. அது 450 ரூபாய்க்கு வந்தாலும் சரி, அது வள்ளினாலும் சரி, இந்த பிராந்தி கடை மட்டும் இந்த டைம்ல திறந்து இந்த டைம்ல ஜனம் வாங்குறது செய்யறதுதான் போதும். எங்களுக்கு அதுதான் முக்காவாசி மக்கள் வந்து பிராந்தி கடையிலே தான் குடியேற்கிறாங்க. அதே மாதிரி விஜய் பிராந்தி கடை சாத்த சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க, சாத்துனாங்க. இருந்தாலும் கடைசியில் வந்து இதுலதான் வருதுங்க. மக்களுக்கு வந்து கொடுக்கறது செய்யறது, ஒருத்தன் செத்து போனா இவ்வளவு பணம் தரது செய்யறதெல்லாம் ரொட்டேஷன் பண்றது எல்லாமே இதுல தாங்கும்போது இவரு தான் இல்ல, விஜய் தான் இல்ல, எல்லா கட்சிக்காருமே இதுலதான் கொடுத்தாங்க செஞ்சாங்க, நல்ல பணம் திறந்துச்சு. அதனால அதை நடத்திட்டு போயிட்டு போற அப்படி வேண்டாம்னு சொல்ல விஜய். ஆனா வந்து 5 மணிக்கு திறந்தா போதும். அவங்க டெய்லியுமே குடிக்கிட்டோம், என்னமோ பண்ணிட்டோம். ஆனா ரெகுலர் கடையா கூட விட்டுட்டோம். டெய்லியும் 5 மணிக்கு இருந்தா போதும். எல்லா ஜனங்களும் எல்லா பொழப்பையும் பார்ப்பாங்க. அதுதான் எங்களுக்கு தேவை. சரிங்கக்கா, இப்ப மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டீங்க, இப்ப ஏமாற்றம் தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நிறைய கட்சிக்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அது உண்மைங்களா? அதுதான் அந்த 2500 தரல, அப்புறம் அந்த வண்டி வாங்கி தரேன், வண்டி தரனாரு, வீடு இல்லாத வீடு கட்டி தரனாரு, இதெல்லாம் அப்படி சொல்லுவாங்க. 2 மாசத்துல பண்ண முடியாது, நாங்களே ஒத்துக்கிறோம். அதெல்லாம் பண்ண முடியாது பொதுமக்களுக்கு. பிராந்தி கடையை மட்டும் இப்போதைக்கு அந்த 5 மணி டைமுக்கு பண்ணாங்கன்னா அதுலயே கொஞ்சம் ஜனங்கள்லாம் நல்லா நிம்மதியா இருப்பாங்க,
சம்பாதிச்சு இப்போ அவன் வேலை வெட்டிக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைக்கு பார்ப்பாங்க செய்வாங்க. அதுதான் மேட்ரு. அதாவது விஜய்க்கு மேலும் மேலும் நல்ல பேர் தான் கிடைக்கும். அத இப்படி பண்ணுனா அப்படின்னா இல்லைன்னா அப்புறம் என்ன சொல்றாங்களா பொதுமக்கள் ஒவ்வொரு மனசும் வந்து இதை நம்ம பூந்து பார்க்க முடியாது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்களோ அர்த்தம். ஸோ விஜயண்ணா ஒயின் ஷாப்பை 5 மணில இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ஸோ அதை நிறைவேற்றுவீங்கன்னு நம்புறோம். நீங்க சொல்லிடுங்கக்கா. நிறைவேற்றுறேன்னு நம்புறோம். விஜய் சார் நீங்க தான் முடிவு எடுக்கணும். சரி, நாங்கெல்லாம் உங்களை வந்து பார்த்து உங்க நேரா பேச முடியாது. ஸோ அதனால வீடியோல பேசுறோம். தயவு செஞ்சு பொதுமக்களோட கோரிக்கையை நிறைவேற்றுங்க. தேங்க்யூ. சரி, ஓகே. நீங்க வீடியோ சொல்லிடுங்க. கவலையப்படாதீங்க, கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். சொல்லிடுங்க. நல்லது நடக்கும். எனக்கு வேற அந்த இங்கிலீஷ் வராத தம்பி. சரி, நல்லதே நடக்கும். மக்களே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கருத்து சொன்னாங்க. ஸோ இந்த கருத்தெல்லாம் நம்ம நேரா போய் விஜயண்ணாகிட்ட சொல்ல முடியாது, வீடியோ மூலியமா தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ வேணா என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை பாய்.